அனைவருக்கும் வணக்கம். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸ்பெஷல் பார்ட்னர் யமகா எஃப்சி எஸ்எஃப் வெர்ஷன் 4 லார்ட் ஆஃப் தி ஸ்ட்ரீட்ஸ். ஜுவல்லரி பார்ட்னர் தூத்துக்குடி அன்னை ஜுவல்லர்ஸ், இப்போது சென்னை பள்ளிக்கரணையில். co-presented by Twin Bird Leggings, Wear It, Feel It, Love It and Dr. MGR Educational Research Institute, மதுரவாயில், சென்னை. உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடைய. ட்ரெடிஷ்னலாகவே, அதாவது பாரம்பரியமாகவே நம்ம சேமிக்கக்கூடிய கலாச்சாரமுடைய ஆட்கள் தான் இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள். ஆனால் அதில் ஒரு சின்ன ஆஸ்பெக்ட் இப்போது சமீப ஆண்டுகளில் மாறி இருக்கு. ரிசர்வ் பேங்கோடைய டேட்டா என்ன சொல்லுதுன்னா, சமீப ஆண்டுகளில் ஒரு 10லேருந்து 15 ஆண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியர்கள் நிறைய செலவு பண்ணுறாங்க அப்படின்னு டேட்டா சொல்லுது. இன்றைக்கி மார்க்கெட்டில் விதவிதமாக பல பொருட்கள் வெரைட்டியாக கிடைக்குது, வேறு காஸ்ட்டில் கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய வாங்குறாங்க. ஸோ பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, விதவிதமாக பொருட்கள் வாங்குபவர்கள் விசஸ் அதை எதிர்ப்பவர்கள். நீங்கள்லாம் விதவிதமாக பொருட்கள் வாங்குறவங்க, நீங்கள் அதெல்லாம் எதிர்க்கிறவங்க. ஓகே, சூப்பர். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்தெந்த பொருட்கள் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கீங்க, எந்தெந்த பொருட்களை விதவிதமாக வாங்கி குமிக்கிறீங்க? நிறைய இன்டீரியர் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், ஹவுஸ் இன்டீரியர் ஐட்டம்ஸ், வீட்டு ஹவுஸ் இன்டீரியர் ஐட்டம்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லுங்க, என்னெல்லாம் வாங்குறீங்க அப்படி? எதுவுமே லிவிங் ரூமில் வைக்கிது. ஒரு மேலாக்கு அப்படின்னு போனேன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஒரு புத்தா ஸ்டாச்சுவாக இருக்கட்டும், எல்லா புத்தா ஸ்டாச்சுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வாங்கணும்னு தோணும். என்னதான் எவ்வளோதான் ஸ்டாச்சு இருக்குது, வீட்டில் இருக்குது, சிலை இருக்குனாலுமே மறுபடியும் வாங்கணும்னு தோணும். இல்லை ஒரு கப் அண்ட் சாசர் செட்டாக இருக்கட்டும், டைனிங் செட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா வாங்கி வைக்கணும்னு தோணும். ஓகே வேற. இப்போ ரீசெண்டாக ஒரு 5 feet லேம்ப் ஒன்று வாங்கினேன். ஏன்னா அது 5 அடிக்கு லேம்பா? அது பூஜை ரூம் கூட அவ்வளோ பெருசாக இல்லை, ஆனாலுமே அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வாங்கி வந்தேன். 5 அடி குத்து விளக்கு இப்போ வர்றவங்க பார்த்த உடனே அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக வாங்கினேன். கடை திறப்பு விழா கூப்பிட்டாங்கன்னா போனால் அப்போ பார்க்க முடியுமே தவிர வேறு இதில் நான் பார்த்ததே இல்லை வீட்டிலலாம். அதான் எங்கள் வீட்டில் பார்க்கலாம் இப்போ. அதனால தான் வீட்டில் வச்சுருக்கீங்க பாரு. ஓகே, வேறு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. இப்போது நானே ஒரு கடை திறந்து கடை வைக்கலான்ற அளவுக்கு இருக்குது. அது என்ன இருக்குன்னாக்கா, வாங்கி வைப்பேன், மறுபடியும் சேஞ்ச் பண்ணோன்றதுனால வாங்கியிருக்கிறது காட்டன் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அப்போ மறுபடியும் புதுசு வாங்கின்னு வருவேன். இந்த மாதிரி. அப்போ அந்த காட்டன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குது அது பெருசாக வீடு கட்டும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பெரிய வீடு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். அப்புறமா சாஃப்ட் டாய்ஸ் எனக்கு ஐ நோ ஐம் நாட் அ கிட், பட் சாஃப்ட் டாய்ஸ் மேலே ரொம்ப எனக்கு பிடிக்கும். சாஃப்ட் டாய்ஸ் என்னலாம்? டெடி பேர்லேருந்து அனிமல், எல்லா வகையான அனிமல்ஸ். டெடி பேர், இந்த சிங்கம், அந்த மாதிரி சின்ன எல்லாமே அனிமல்ஸ் எல்லாமே. யாரும் உங்கள் பசங்களுக்கா? எனக்காக வாங்க. எனக்கு என்னவோ தெரியல, அது ரொம்ப அப்சஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அது பார்க்கும்போது என் பொண்ணுக்காக இல்லை, என் பையனுக்காக இல்லை, எனக்கு அது ரொம்ப அப்சஸ்டாக இருக்குது. மேபி அது சைல்டுஹுட்டில் நம்ம அஃபோர்ட் பண்ணாதனால அது மைண்டில் உட்காந்துருக்கேனமோ. இப்போ பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். எவ்வளோ வச்சுருப்பீங்க டாய்ஸ்? ஒரு 400-500 மேலே இருக்கும். சரி, இப்போ அதை வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வீட்டில் இருக்குது. யாரானா குழந்தைங்க வந்தாங்கன்னா அப்படியே ஒன்று தூக்கி கொடுத்துருவேன். இல்லைன்னா வந்த உடனே என்ன இவ்வளோ டாய்ஸ் இருக்குது, ஆமாம் இதெல்லாம் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிக்கும்போது அவங்க அந்த கேள்வி கேட்கும்போது அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு. இவ்வளோ டாய்ஸ் வச்சிருக்கீங்களான்னு கேட்கும் சந்தோஷமா? அப்போ நான் கேட்க உங்களுக்கு என்ன சந்தோஷம் பிடிச்சிக்கிட்டே இருக்குமே. சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்றதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்போ அடுத்து சொன்னா சரி இதோட முடிச்சிருவாங்க, நானும் திருப்பி கேட்குறேன். ஒவ்வொன்றும் புது ப்ராடக்ட் வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், இதெல்லாம் பார்க்கும்போது அதான் இதெல்லாம் என்னால் கொண்டு வர முடியல. ஒருத்தருங்க இப்போ டிஸ்பிளே வச்சிருக்கும் போது இந்த மாதிரி நான் கொண்டு வந்திருந்தா நீங்கள் மேபி ஃபுல் இந்த சைடில் அந்த சைடு வரைக்கும் டிஸ்பிளே வச்சிருக்கணும். வித்துடலாம். ஆமாம். ஒய்ஃப் பேசும்போது ஒரு 500 டாய்ஸ் வச்சுருக்கேன். நாங்கள் 500 டாய்ஸும் எல்லாம் சஜாமேல தான் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் புத்தா எடுத்துக்கோங்க. அவங்க ரீசெண்டாக மலேசியா கூட போயிட்டு வந்தாங்க. அங்கெல்லாம் 4 புத்தா வாங்கி வந்தாங்க. ஆல்ரெடி வீட்டில் ஒரு 50 டைப்ஸ் ஆஃப் புத்தாஸ் இருக்குங்க. 50 டைப் புத்தா என்ட்ரன்ஸில், எங்கள் வீட்டு கேட் என்ட்ரன்ஸில் பிடிச்சி ஹாலு கிச்சனில் வைக்கல ஆக்சுவலி. ஆனால் எதற்கும் ஆசைப்படாதேன்னு சொன்ன புத்தர் சிலையவே 50 சிலை வாங்கி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? வேற லெவலுங்க நீ. ஆனால் நீங்கள் சரி, இப்போ இதெல்லாம் எவ்வளோ வேல்யூ சார் இருக்கும்? இதுக்கு இருக்கலாம் சார் ஒரு 3 lakhs மாதிரிங்க. 3 லட்சமா? பொம்மைகளுக்கா சார்? ப்ளஸ் புத்தா கூட சேர்த்து சார். ஓகே, வேற ட்ரெஸ் இதெல்லாம் எல்லாமே சேர்த்து ஒரு 5 lakhs இருக்கலாம். 5 லட்சம். அங்கே வாட்ச் செட்டு வச்சுருக்குறாங்க. அது ஒரு 12 வாட்சஸ் இருக்கும் அவங்களது. இது 12 வாட்ச் உங்கள் ஒய்ஃபோடதா? இது ஃபுல்லாமே உங்களோடதா? எல்லாமே அவங்களது சார். வாட்? எஸ். எவ்வளோ இதெல்லாம் இருக்கும் சார்? அதில் ஒரு வாட்ச் இருக்குங்க. அது 1.25 லட்சம் ஆக்சுவலி. கோல்டன் டைல் இருக்கும் பாருங்க. இது எத்தனை வாட்டிமா கட்டியிருக்கீங்க?
சார் அது 1,00,000ன்றதுக்காக டெய்லியா சார் கட்டின்னு போக முடியும்? மேட்ச் பண்ணும்போது தானே சார் கட்ட முடியும். சரி அப்படி எத்தனை தடவை கட்டிருக்கீங்க? அது பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்க்கு போகும்போது மட்டும் சரி கட்டியிருக்கேன். அப்படி எத்தனை ஈவெண்ட் போயிருக்கீங்க? ஒரு 10-12 ஈவெண்ட் போயிருப்பேன் சார். வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? அது லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு அதுவும் சேர்த்து தான் கொடுத்தாங்க சார், ஐஃபோனோட. அப்பா சார் அப்படி பார்க்கக்கூடாது சார். இப்போ நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்கு சார்? நம்ம வந்துட்டு இந்த நம்ம மாதிரி வாட்ச் வாங்குறது தானே? இல்லை சார், இப்போ ஒரு சொசைட்டியில் நம்மளுக்கு வந்துட்டு பார்க்கும்போது ஓகே இப்படி கெத்தாக இருக்கணும், ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், ஓகே நான் அவங்க வீட்டில் வந்துட்டு இன்டீரியர்ஸ் நல்லா இருக்குது, அவங்க பார்க்கும்போது எப்படி இருக்குது, வீட்டுக்கு போன உடனே விளக்கு இருந்துச்சு அழகாக இருக்குது அப்படின்ட்டுலாம் பேசும்போது நம்மளுக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? அதனால தானே சார். இப்போ ஆனால் சீரியஸ் நோட்டை கேட்குறோமா, இப்போ நீங்கள் இவ்வளோ வாங்குறீங்க, சில பேர் அழகுக்கு வைப்பாங்க, அது இல்லாமல் கபோர்டில் இருக்குது, 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கும் ஏதாவது ஃபீலிங் ஏதாவது இருக்கா? ஃபீலிங் இருக்குது சார். அது வாங்கும்போது ஓகே நம்மக்கிட்ட இந்த டாய் இருக்குது, நல்லா இருக்குது. இல்லை நான் கேட்குறேன். வேற சாரி, வேற என்ன கேட்டீங்க? நான் என்ன கேட்டேன்னா, ஐயோ 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னு ஃபீலிங் இருக்கான்னு கேட்டா, 3 லட்சம் வாங்கும் ஃபீலிங் இருக்கும் நிறைய. 3 லட்ச ரூபாய்க்கு வாங்குற ஃபீலிங் இல்லை இருக்கும். இல்லை காசு பற்றி 3 லட்சம் அதான் நான் சொன்னேன் சார். இப்போ போயிட்டு ஒரே வாட்டி 3 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கினா ஐயோ 3 லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்கணுமா, சரிம்மா, இவ்வளோ வேணுமா? அப்படியே இருந்தாலுமா இப்போ நீங்கள் ஓவரால் வேல்யூ 3 லட்சம் ஆயிடுச்சு, இப்போ ஏதாவது 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு ஃபீலிங் இருக்கான்னு கேட்கணும். இல்லை சார், அதான் 3 லட்ச ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன்னு ஃபீலிங்கா இருக்கு. இல்லை சார், அது காசு அப்போ ஒரு வாட்டியா வாங்கினால அவ்வளோ காசு கொடுத்த ஒரு ஹெவி பர்டன் தெரியுது இல்லை. அதனால ஓகே, இப்போ நீங்கள் வாங்கின டாய்ஸ், இப்போ நீங்கள் வாங்கின புத்தா ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? கண்டிப்பா ஐம் சாட்டிஸ்ஃபைட். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நான் பிடிச்சதுக்கு நான் வாங்கினேன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. மேபி அதுவும் இல்லாமல் என்னோட சைல்ட்ஹுட்டில் நான் அதை அஃபோர்ட் பண்ணாததுனால அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னோட மைண்டில் இருக்கிறதுனால இப்போ பார்க்கும்போதெல்லாம் நான் வாங்கும்போது எனக்கு ஓகே ஐ எம் ஏபிள் டு கைண்ட் ஆஃப் என்ஜாய் மை ரிக்வயர்மெண்ட். ஓகே, சைல்ட்ஹுட் வாங்க முடியலன்னா என்ன மீன் உங்களுக்கு அப்போ வாங்குறதுக்கு அப்போ ஃபேமிலி அஃபோர்ட் பண்ண முடியலையா? இல்லை கண்டிப்பாக சார், எங்களோட சைல்ட்ஹுட் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நாங்கள் 4 daughters, அப்பா அம்மா அண்ட் we are 4 children. நான் வந்துட்டு இப்போ மூத்த பொண்ணு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷன் மட்டும்தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு டாப் ரிக்வயர்மெண்ட்டாக ப்ரியாரிட்டியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். மற்ற எனி அதர் லக்ஸுரி ஐட்டம்ஸ், ஒரு புது துணியாக இருக்கட்டும், ஒரு வெளியில் போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு எனி கைண்ட் ஆஃப் அபவுட் த ரிக்வயர்மெண்ட் வந்துட்டு எங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல. அப்போது மற்றவங்க வந்துட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு வருவாங்க சின்ன வயசில். அப்போ எங்களுக்கு அதை பார்த்துட்டு ஓகே அவங்க நல்ல ட்ரெஸ் போடுறாங்க, நம்மளால் போட முடியலன்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நான் பார்க்குற சாரியெல்லாம் என்னால் வாங்க முடியுதுன்னுட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ அந்த சைல்ட்ஹுட் டஃப் டைம்ஸ் எல்லாம் நம்ம இப்போ வந்துட்டு ஓவர் கம் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஐம் ஹாப்பி. அப்போல்லாம் நான் அஃபோர்ட் பண்ண முடியாது, இப்போ அஃபோர்ட் பண்ணுறேன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதனால் எனக்கு கிடைக்காத விஷயத்துல சண்டை போட்டு நான் வாங்கிக்கிறேன். அது இல்லாமல் அட் த சேம் டைம் நான் சேவிங்ஸ் கூட பண்ணுறேன். இட்ஸ் நாட் லைக் நான் கம்ப்ளீட் அர்னிங்ஸ் நான் இங்கே போடுறான்ட்டு இல்லை, சேவிங்ஸும் பண்ணுறேன், இதுவும் பண்ணுறேன், பசங்களுக்கு வேணுன்றது வாங்கி கொடுக்குறேன். அதே மாதிரி நானுமே எனக்கு பிடிச்சிருக்கிறது வாங்குறேன். அது டாய்ஸ்ன்றது இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கிறது ஒரு வாட்சாக இருக்கட்டும், ஒரு சாரியாக இருக்கட்டும் வாங்குறேன். அது ஒரு திருப்தி இருக்குன்றது ஒன்று, அவ்வளோதான். ஓகே குட். ஓகே, வேற நீங்கள் எந்தெந்த பொருட்கள் மேலே அப்சஸ்ட்? உங்களுக்கு எந்த பொருள் வாங்குறது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து மோஸ்ட்லி ஐ எம் மோர் இன்டு பைக்ஸ். பைக்ஸ். ஓகே, ஸோ பைக்ஸ் வந்து வாங்கணும்னு ரொம்ப ஆசை. டாய் பைக்ஸா இல்லை இல்லை ரியல் பைக். ரியல் பைக்ஸ். ஐ ஆக்சுவலி ஹேவ் ஹண்டர். இப்போ எத்தனை பைக் வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு 2 இருக்கு. ஓகே, நீங்கள் வச்சிருக்க பைக் என்ன காஸ்ட்? இப்போ வந்து நான் வாங்கினது வந்து 2 lakhs 2.5 lakhs வந்து 2.5 லட்சம். ஓகே, இன்னொரு பைக்கு? இன்னொரு பைக்கும் 2.5 lakhs. ஓ 4.5 லட்சம். ஓகே, இப்போ பைக்ஸுங்கிறது ஓகே, நீங்கள் யூட்டிலிட்டி பர்பஸ் வச்சிருக்கீங்க. அதை தாண்டி வேற என்னென்ன பொருட்கள் மேலே உங்களுக்கு அப்சஷன்? வேற வந்து ஆக்சுவலாக ஜிம் போவேன். ஸோ ஜிம் ஃபிட்ஸ் எனக்கு நான் நிறைய வாங்கிப்பேன் ஆக்சுவலி. ஜிம் வியர்ஸ் அண்ட் சாண்டல்ஸ், லிப்ஸ்டிக்ஸ். சாண்டல்ஸ்லாம் நீங்கள் எவ்வளோ பேர் வாங்குவீங்க? இப்போ அப்சஷன் சொல்கிற அளவுக்கு எவ்வளோ வாங்குவீங்க? சாண்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது தான். ஆமாம். எவ்வளோ அப்சஷன் சொல்கிற அளவுக்கு எவ்வளோ பேர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? இப்போ வந்து 30 இருக்கும். 30ஆ? வாங்கினதே திருப்பி வாங்குற மாதிரி கம்ஃபர்டபுள். இப்போது ஒரு ஷூ போட்டிருப்போம், அதே மாதிரி ஷூ தான் 10 ஷூவும் இருக்கும். ஏன்னா அந்த கம்ஃபர்டபுள்னஸ் வந்து அதே எப்படி சொல்கிறது, அதே மாடல் தான் கொடுக்கும். ஒன்று ஆல்ரெடி போட்டிருக்கீங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குது, தென் ஒய் அகெயின் நியூ? அது டிசைன் கொஞ்சம் வேறையாக இருக்கும். இது உங்களுடைய அம்மா 30 பேர் ஆஃப் சாண்டல்ஸுங்காங்களாம்மா. நீங்கள் எத்தனை வச்சுருக்கீங்க? அதை கேட்டுருவோம். நீங்கள் 60ன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் பேச ஒன்றும் இல்லை. நான் ஒன்று தான் சார் வச்சிருக்கேன், போட்டுட்டு இருக்கேன். அது ஒன்று தான். பாரு, அம்மா காலில் ஒன்று தான் இருக்குது. 30 வச்சுருக்காங்களாமே. ஆமாம் சார், அவள் பார்க்குறது நானே திட்டிகிட்டே இருப்பேன். நான் ஏம்மா இவ்வளோ செப்பல் வாங்குறேன், செப்பலுக்கெல்லாம் ஏன் அனாவசியமாக செலவு பண்ணுறேன், அதை என் கீழே கொடுத்தீங்கன்னா நான் சேவிங்ஸில் பண்ணுவேன்ல, எதுக்கு இது தேவையில்லாதது இல்லையா
அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். இல்லைம்மா அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ அந்த காலத்து ஆளு, உனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க திட்டுறது கூட இப்படிதான் சாஃப்டா திட்டுவீங்களாம்மா? இவ்வளவு சாஃப்டா திட்டினா எப்படி அவங்க கேட்பாங்க? எவ்வளவு சாஃப்டா திட்டுறீங்க? சாண்டல்ஸ் அல்லாது வேற என்னென்ன விஷயங்கள் உங்க பொண்ணு வாங்குறது இந்த வந்து பைக் வாங்கினா சொன்னா இல்லையா, 2 லட்சம் ரூபா. ஆமா. 2 லட்ச ரூபா நான் வேண்டான்னு சொன்னேன். வேண்டாம், எதுக்கு வேஸ்டா இப்ப. இது அப்ப யார் வாங்கி கொடுத்தா அந்த பைக்கு? அவங்க அப்பா. ஓ, இங்க பேசினா வேலைக்கு ஆகுது, அங்க பேசுறது. நான் எதுக்கு அந்த பைக் வாங்கினேன்னா, பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து பைக் ஓட்டுற பொண்ணுங்க வந்து ரொம்ப கம்மி. ஸோ எனக்கு வந்து யூனிக்காக நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது கொஞ்சம் போல்டாக. இப்போ நானே டெய்லி பைக் ஓட்டிட்டு தான் போகிறேன் காலேஜுக்கு. நிறைய பேர் என்னை பார்த்து சிரிப்பாங்க, தம்ஸ் அப்லாம் காட்டுவாங்க. குழந்தைங்கலாம் வந்து என்னை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்ப்பாங்க. ஸோ தட் வில் மேக் மீ ஹாப்பி டே டு டே லைஃப்பில். நீங்க என்னென்ன பொருட்களை விதவிதமா வாங்கி குமிக்கிறீங்க? சார் கிச்சன் ஐட்டம்ஸ் நிறையா வாங்குவேன். அது எல்லாரும் யூஸ் பண்ற பொருள் தானே, அதுல என்ன சார் எப்படி இப்போ வாங்கி இல்லை, குமிக்கிறீங்க? இப்போ தோசை ஊற்றுறதுக்கு ஒரு கல் இருந்தால் போதும். ஆனால் தோசை தவா நான் 4 வாங்கி வச்சுருக்கேன். தோசைக்கு 1, சப்பாத்திக்கு 1, ஊத்தப்பத்துக்கு 1, பிரெட் டோஸ்ட்டுக்கு 1. ஆனா கவனிச்சிங்களா? தோசை ஊத்துறதுக்கு ஒரு கல் இருந்தா போதும், ஆனா நான் 4 வாங்கி வச்சிருப்பேன். ஆனா எப்படி அழகா சொல்றீங்க பாருங்க. 1 போதும், ஆனா நான் இருந்தா 4 வச்சுப்பேன். ஆமாம் சார், அது பிடிச்சிருக்கறனால வாங்கிட்டேன் சார். ஏன் கடையில இருந்தா நல்லா இருக்காதாம்மா அது? இல்லை சார், வீட்டில் வீட்ல தான் நல்லா நல்லா இருக்கும். இருக்கும். ஆமாம் சரி. சார், வெரைட்டியாக செய்யலான்னு. ஆ, அது okay. பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். 4 வெரைட்டியாக செய்யலாம். அது ஊத்தப்பம் பார்த்தீங்கன்னா 4 குழி இருக்கும். அதில் ஒன்னொன்றுலேயும் ஒரு கேரட் 1ல, வெங்காயம் 1ல, அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஊற்றும்போது சந்தோஷமா இருக்கும். ஓகே, 4 கல் வாங்குனீங்க. நீங்க சொல்ற ஐட்டம்லாம் செஞ்சு பாத்தீங்களா? செஞ்சு பார்த்துருக்கேன் சார். வந்துருச்சு. ஒரே ஒரு செஞ்சு பார்த்திருப்பீங்க. ஒரு கல் கரெக்டா இருக்கா? ஆமாம் சார், கரெக்டா? ஒரே டைம் செஞ்சு பார்த்தேன். ஓகே, வேற என்னலாம் வாங்குறீங்க? 4 தோசை கல்லு, வேற ஃப்ரிட்ஜ் வாங்குவேன் சார். ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ் ஆமாம், லேட்டஸ்ட்டாக என்ன மாடல் வந்திருக்கோ அதை பார்த்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். இப்போ லேட்டஸ்டா ஃப்ரிட்ஜ்ல டிவிலாம் இருக்குமா? இன்னும் அது இன்னும் வாங்கல சார், அதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன். எவ்வளவு வருது அது? எவ்வளோ ரேட் தெரியல சார், இப்போ பார்க்கணும். அது என்ன வாங்கி கொடுக்க போற அவர் தானே? ஆமாம் சார். ஓகே, எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை இல்லை எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜை மாத்துற பழக்கம் உண்டு? டிசைன் நல்ல டிசைன் வரும்போது மாற்றிட வேண்டியதா சார். எத்தனை வருஷம்லாம் பார்க்க அது வேணாம். மாசம் மாசம் விட்டுட்டே இருப்பானம்மா? இல்லை அப்படி இல்லை சார், அதிகமாக பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிடலாம் சார். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜை ஆமாம் மாத்திடுது. ஆமாம் சார். நீங்க ஏன் பண்றீங்களா இல்ல 2 பேருமே ஓகே. ஒரு 2 பேரும் ஒர்க்கிங்? ஓகே. ஸோ நீங்க வாங்குறது உங்க மணில வாங்குவீங்களா அங்க வாங்குவீங்களா? நான் வந்து ஸ்மால் அமௌண்ட் போடுவேன் சார், அவர் லார்ஜ் அமௌண்ட் போடுவார் சார். ஓகே, நீங்க பேர் போடணும்னுக்காக போடுற போடுறீங்க. மாதிரி போட்டு அட்வான்ஸ் மாதிரி நம்ம பே பண்ணிட்டு மொத்தம்லாம் அவர் தலையில் கட்டிட வேண்டியதா சார். ஓகே, இப்படி கன்வின்ஸ் பண்றீங்க? இப்போ நிறைய வீட்டுக்காரங்க வந்து அதான் ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்குல்ல, எதுக்கு இன்னொன்னு வாங்குறேன்னு சார் கேட்பாங்க. நல்லா இருக்குன்னு நம்ம சொன்னாதான் சார் அவருக்கு தெரிய போகுது. ஒர்க் ஆகலை, இது சரியா ஆகலைன்னு சொல்லிட வேண்டியதா சார். உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களாம்மா? வந்திருக்காங்க சார். எங்க வந்திருக்காங்க? அங்கே உட்காந்துருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணல. நீங்க இல்ல சார் இந்த ஷோட கதாநாயகன், வந்திருக்க வேணாமா நீங்க? வாங்க வாங்க. என்ன சார் வருஷத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்களா? ஆமாம் சார், அவங்க எது சொன்னாலும் ஓகே பண்ணிடுறது. குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாதுல்ல. இப்படிலாம் சொன்னீங்கன்னா மற்றவங்க என்ன பண்றது? அதாவது பிரச்சனை இல்லாமல் ஓட்டணும்னா அவங்க சொல்லதை செஞ்சிடணும். சார் ஃப்ரிட்ஜ் வாங்கினா இட்லி தோசை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஏமா ஃப்ரிட்ஜ் ரிப்பேரா போச்சுன்னா ரிப்பேர் பார்க்கலாமா? புதுசா ஏமா வாங்கணும்? புதுசாக வாங்கிக்க வேண்டியதா சார். அழகாக இருக்கணும் பொழுது லேட்டஸ்ட் டிசைன் நமக்காக தான் சார் தயாரிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுல என்ன இருக்குது? என்னதான் இருந்தாலும் சார் அவங்க கேட்குறது வந்து நியாயம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அப்சஸ்ல தான் வாங்குறாங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் பல்ல கடிச்சிட்டு இருந்த சமயம் எப்போல்லாம் அப்படி இருந்திருக்கீங்க? இப்போ வந்து அமௌண்ட்டு நான் ஓரளவுக்கு கம்மியாக எடுத்துகிட்டு போயிருவேன் கடைக்கு. அவங்க நிறையா ஷாப்பிங் பண்ணிவிடுவாங்க. நம்ம வேறான்னு சொல்ல முடியாது. அமௌண்ட்டு இல்லை தான், இருந்தாலும் அப்புறம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நம்ம கார்டை போட்டு போட்டு வாங்கி கொடுத்துறது. நானும் ஒரு ஹஸ்பண்ட் தாங்கிற அடிப்படையில் நான் உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, அதனால் நான் ஒன்று பண்ணுறேன். வீட்டில் தான் எதுவும் பேச முடியல. சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து அவங்கள நோக்கி ஏன் இந்த மாதிரிலாம் கேட்குற, இவ்வளோ அப்சஷன் வேண்டாம், இவ்வளோ ஆசை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பழைய ஃப்ரிட்ஜ் வச்சு தான் நைட்டு வாங்கலாம். சாப்பாடு கிடைக்கும் சார். சரி, அவங்க வீட்டில் போய் மறந்துடுவாங்க. நீங்கள் சொல்லிடுவீங்க, நானும் சொல்லிடுவேன். அப்புறம் சரி, okay. தொடர்ந்து இது ஒரு 10 நாள் நீடிக்கும். இங்கே பேசி இதோட முடிச்சிடணும். ஓகேவா? வீட்டில் போய் இது பண்ணக்கூடாது. ஓகே சார், அவரை ஏதோ ஆசை நிறைவேற்றிக்க சொல்லுங்க சார். சரி ஆசை. சரி சார், நீங்க இவ்வளவு பாவமா பேசுறீங்க. உண்மையிலே நீங்க கோவப்பட்டா எப்படி இருக்குன்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? அவங்க புதுசா ஃப்ரிட்ஜ் கேக்குறாங்க, நீங்க நோ சொல்றீங்க. ஓகே, நோன்னு எப்படி சொல்வீங்க? அதாவது நீ கேக்குற ஃப்ரிட்ஜ் என்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால. நம்ம ஃப்ரிட்ஜ் ஏற்கனவே இருக்கு, திரும்ப திரும்ப ஃப்ரிட்ஜ் கேட்டால் நம்ம ஏற்கனவே நம்ம கடை நிறையா இருக்குது. இந்த மாதிரி இதை பண்ணால் எப்படி நம்ம கடன் அடைக்கிறதா ஃப்ரிட்ஜை வாங்குறதா என்னதான் நினச்சிட்டு இருக்க? நீ மாட்டு இப்படி பண்ணால் என்ன அர்த்தம்? ஒரு ஃப்ரிட்ஜ் போதாதா? ரிப்பேர் பண்ணால் நம்ம ஏதாவது ஒரு 1000 500 முடிஞ்சு போகுது, அதே சரி பண்ணி வச்சுக்கலாம்ல. ஏன் லேட்டஸ்ட் ஃப்ரிட்ஜில் நிறைய விஷயம் இருக்குங்க, ஃபியூச்சர்ஸ் மாற்றிருக்காங்க, நமக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கூட லேட்டஸ்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். தலைவர் ஸ்வாக் மாற்ற முடியுமா?
வாய்ப்பில்லை. ஆனா பாத்தீங்களா இப்ப இவரமா இருக்கல என்னன்னா சான்ஸ் கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிருக்காங்க. சான்ஸ் கிடைச்ச உடனே போட்டாரு பாரு, எனக்கு கூட லேட்டஸ்டா பார்க்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கினா நல்லது சார். ஆனா நமக்கு ஒண்ணுமா என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஆக்சுவலா இப்ப நீங்க இனிமேல் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, நீங்க இனிமேல் புது பொருள்லாம் கேட்கும் பொழுது மனசுக்குள்ள இப்படிதான் திட்டிட்டு இருந்திருக்காரு. ஆமா. புரியுதா? ஓகே. ஆனா சீரியஸ் நோட் கேக்குறேன். சரிங்க சார். புதுசா வாங்கினா கடன் ஆயிடும் அப்படின்னு நீங்க ஆமா கடன் சார். வச்சிருக்கீங்களா? கடன் இருக்கு சார். தோராயமா எவ்வளவு கடன் இருக்கும்? ஒரு 10 lakhs இருக்கும் சார். எவ்வளவு சார்? 10 lakh. 10 லட்சமா? ஆமாம் சார். அது இது மட்டும் இல்லை, மற்ற கடனும் சார். மத்த கடன் சேர்த்து. ஆனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்கு. ஒரு ஆம்பளை கஷ்டம், ஒரு ஆம்பளை இதை புரியுது எனக்கும். நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லல. ஓகே, வேற வேற விடுங்க, அங்க விடுங்க. உங்களுக்கு எந்தெந்த பொருட்கள் மேல அப்சஷன், எதெல்லாம் வாங்கி குமிக்கிறீங்க? எனக்கு வந்து காஸ்டியூம் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வாங்குவேன் சார். காஸ்டியூம் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ். ஓகே. பேங்கிள்ஸ், இயர்ரிங்ஸ் அங்கே வச்சுருக்கேன். இதெல்லாமே பேங்கிள்ஸ், உங்களோடதாம்மா? இயர்ரிங்ஸ், பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ். இந்த ஹேண்ட்பேக்லாம் என்னோடது தான் சார். எல்லாத்தையும் கொண்டு வர முடியல, அதனால எல்லாத்தையும் கொண்டு வந்து. இத்தனை. ஓகே. ஏன் இவ்வளோ அப்சஷன் ஒரு காஸ்மெட்டிக் மேலேயும் காஸ்டியூம்ஸ் மேலேயும்? இப்போ அவங்க சொன்னாங்க ஆமா. சின்ன வயசுல நான் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை, அதனால நான் வாங்க முடியுது, போராடி வாங்குறேன். ரைட். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கதை இருக்கான்னு கேட்குறேன் நான். சார் நானுமே அப்படி தான். எனக்கு வந்து அப்பா இல்லை, எங்கள் அம்மா மட்டும்தான். அப்பா இருந்தாங்க, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை. எங்கள் அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. நான் தான் வீட்டுக்கு வந்து பெரிய பொண்ணு. எனக்கு ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி இருக்கான். எங்கள் மம்மி என்னை எப்பயுமே வந்து கஷ்டப்படும் போது கூட எனக்கு எல்லாமே செய்வாங்க எங்கள் அம்மா தான். சின்ன வயசில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு அதெல்லாம் வாங்கணும்னு ஆசை. ஸோ இப்போ நீங்களும் இப்போ சின்ன வயசுல நீங்கள் ஆசைப்பட்ட சில விஷயம் நடக்காமல் இருக்கு, இப்போ உங்களால் அதை வாங்க முடியுது. ஸோ அந்த ஆசைகளை இப்போ திருத்துக்கிறீங்க. ஆமாம், நான் இன்னமும் வாங்கணும் தான் எனக்கு ஆசை. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்லேயே ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னா நிறைய நகை போட்டிருப்பாங்க, நிறைய ஜுவல் போட்டிருப்பாங்க. யாரோட கான்சென்ட்ரேஷன் அங்கே போகாது. ஒரு மாதிரி எலிகெண்ட்டாக இருக்கும். நான் ஒரு saree வியர் பண்ணுறேன்னா கை ஃபுல்லாக வளையல் போட்டுப்பேன், பேங்கிள்ஸ் போட்டுப்பேன். அதுக்கு மேட்சாக தான் எல்லா காஸ்டியூம் மேட்சாக தான் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி தான் நான் வந்து வேர் பண்ணுவேன். எங்கள் அம்மா எல்லோரும் கேட்பாங்க, உன் பொண்ணுங்களை இன்னமும் இப்படி வச்சுருக்க, இவ்வளோ அழகாக இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்போ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ் வந்து என்கிட்ட கேட்பாங்க, கல்கினா வந்து இப்படி தான் மேக்கப்னு சொல்லுவாங்க. நான் மேக்கப்லாம் பெருசாக பண்ண மாட்டேன், பட் ஆனால் எனக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தனித்துவமாக தெரியும். நான் ஒரு 50 சவரன் நகை எங்கள் அக்கா போட்டு வராங்க, இல்லை யாரோ ரிலேட்டிவ்ஸ் போட்டு வராங்க அப்படின்னா, ஆனால் நான் வந்து மேட்சிங்காக போட்டு போயிருப்பேன். எல்லாரோட கண்ணும் என் மேலே தான் இருக்கும். ஸோ நான் போகிற இடத்துக்கு நான் எங்கே போகிறேன்னு அங்கே தனியாக தெரியணும். ஆக்சுவலாக இவங்களில் சில பேருக்கு வந்து என்னென்னா, இன்னைக்கு வெளிலேருந்து பார்க்குறவங்க சில பேருக்கு வந்து இது என்ன அதிகமாக பொருள் வாங்கி குமிக்கிறாங்க மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு என்னென்னா அது மோர் தேன ஒரு திங் அப்படிங்கிறத தாண்டி, பொருள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு எமோஷனாக இருக்குது. நான் அதனால் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், அதனால் சிரமப்பட்டேன், இன்றைக்கி என்னால் வாங்க முடியுது, இப்போ நான் வாங்கி நான் யாருன்னு காட்டுறேன். இருக்கிறது ஒரு லைஃப் சார். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு இதுதான் சந்தோஷம், நான் அதை செய்கிறேன். அது வந்து தப்போ சரியோ எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது, யாரை பற்றியும் கவலை கிடையாது. ஏன்னா பிகாஸ் நான் வந்து யாருக்கும் வந்து கஷ்டம் கொடுக்கல, யாரும் எனக்கு வாங்கி தரல, நான் யாருக்கிட்டையும் கஷ்டம் பண்ணி அந்த தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் நான் வாங்கல. ஓகே. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, வாங்குறீங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் வாங்குறேன். ஓகே. வேற சார் ஒரு நிமிஷங்க சார், நான் உங்கள் ஃபீலிங்ஸ் வந்து கட் பண்ணணும்னு நினைக்கல. சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் வாங்குறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஒரு ஃபேமிலின்றது எல்லாரும் சேர்ந்தது. தன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் யாரையும் கஷ்டப்படுத்தி வாங்கலைன்றாங்க. அவங்க அப்பா இல்லாமல் அவங்க அம்மா தான் வளர்த்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அவங்களுக்காக ஏதாவது நம்ம செய்யணுன்ற அந்த தாட் அவங்களுக்கு இல்லை. நான் தன்னோட சந்தோஷம்னு சொல்லி அவங்க வாங்குறது எல்லாமே அனாவசிய செலவுன்னு தான் நாங்கள் சொல்கிறோங்க சார். அவங்கள கஷ்டப்படுத்தி வளர்த்தவங்களுக்கு நம்ம செய்யணும். ஏன் அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு செய்யணும்னு அவங்க சேமிச்சு வைக்கலாம் இல்லைங்களா. நான் செய்யாமல் இல்லை சார், எங்கள் அம்மாவுக்கு நான் செய்வேன். எனக்கு ஒரு saree எடுக்கிறேன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு saree எடுப்பேன். எனக்கு ஒரு பேங்கிள்ஸ் வாங்கினா எங்கள் அம்மாவுக்கு ஒரு பேங்கிள்ஸ் வாங்குவேன். என் தங்கச்சிக்கும் செய்வேன், என் தம்பிக்கும் செய்வேன். அவங்க தேவையும் பார்த்துக்கிறேன், நான் ப்ளஸ் நான் என்னோட இதுவும் பார்த்துக்கிறேங்க. தன்னோட சந்தோஷம்னு அதை வாங்குறத வந்து குறைச்சிக்கலாம் தான் நாங்கள் சொல்ல வரோம். சந்தோஷம் தானே வாழ்க்கையில முக்கியம். சந்தோஷத்தை குறைச்சிக்க சொல்றீங்க, அப்புறம் எப்படி குறைச்சிக்க முடியும்? அதெல்லாம் அதுதான் என்னோட ஹாப்பினஸ் விட்டுட்டு அப்புறம் எதுக்கு நான் இருக்கணும், நான் எதுக்கு சம்பாதிக்கணும், எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படணும்? நீங்க என்னென்ன பொருட்களை வாங்கி குமிக்கிறீங்க? இயர்ரிங்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயரிங்ஸ். சார். ஓகே. தோடு. ஓகே. 2 டேஸுக்கு ஒரு இயர்ரிங்ஸ் வந்து கண்டிப்பாக நான் எடுத்துருவேன் சார். ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னா பழசு எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது, புதுசு ஏதாவது பளிச்சுன்னு இருந்துச்சுன்னா அதை தான் என் கண்ணுக்கு தெரியும் சார். டக்குன்னு அது எடு அப்படின்னு. 2 நாளைக்கு ஒரு தடவை தோடு எடுப்பீங்களாமா? ஆமாம் சார். எப்படிமா 2 நாளைக்கு ஒரு தடவை தோடு? கடை பக்கத்துலேயே தான் சார் இருக்கு. என்ன ஒரு வில்லத்தனம்! 2 நாளைக்கு ஒரு தோடுனா நீங்க எத்தனை தோடு தான் வச்சிருக்கீங்க? அது நிறையா இருக்கும் சார்.
எத்தனை தோடு சார் இருக்கு? அவங்க கேட்டால் தெரியாது, உங்களுக்கா தெரியாம பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு டப்பா ஃபுல்லாக வச்சுருக்காங்க சார் வீட்டில், நான் பார்த்துருக்கேன். சரி, ஒன்று இந்த கடையை முடிஞ்சா மாற்று, நீ வீடை மாற்ற வேண்டியதானே? பக்கத்தில் இருக்க தானே பொசுக்கு பொசுக்கு போய் வாங்குறாங்க. இல்லை சார், நான் வெளியில் வேலைக்கு போகிறதுனால அவங்க வாங்குறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு ஒரு நேரம் வரும்பொழுது பார்க்கும்பொழுது வீட்டில் ஒரு ஓரத்தில் கிடக்கும் வாங்குற தோடு கம்மல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாயில் கிடக்கும். நான் திட்டுவேன், காசு போட்டு தானே வாங்குறேன், சம்பாதிக்கிற எனக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அது பார்க்கும்போது எனக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்குது. நான் சொல்லுவேன் சார், அடிக்கடி சொல்லுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்க அதுக்கு? ஒரே வார்த்தை, போ, அவ்வளோதான். ஏம்மா ஏன் அவ்வளவு ஏன் கஷ்டப்பட்டு ஏன் பண்ணுறங்க, நீங்கள் அவ்வளோ லெத்தாச்சிக்கு செலவு பண்ணுறீங்க? அது எனக்கு ஒரு ஆசை சார். ஓகே, வேறு என்னெல்லாம் வாங்குறீங்க? இஎம்ஐயில் பொருள் வாங்குறது எனக்கு பிடிக்கும் சார். இஎம்ஐலையா? டிவி, ஃப்ரிட்ஜு, ஹோம் தேட்டர் இதெல்லாம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் சார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஓகே. அது வந்து நான் எதனால் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர் பேக் முன்னாடி ஒரு ஃபினான்ஸில் வந்து ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வேலைக்கு போய்டுவார் சார். நானும் என் பேபியும் தான் இருப்போம். அப்போ வந்து எங்கள்கிட்ட டிவி இருக்காது, செல்லு இருக்காது, எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு எதுவும் இருக்காது. பாப்பா வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போயிடுவா. ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் டிவி இருக்குது, பெரிய டிவி இருக்குது. டிவி இருக்கும்போது பாப்பா வந்து அந்த கால் துடைக்க மேட் துணி இருக்குல்ல சார், அதில் பக்கத்தில் உட்கார வச்சு என் பிள்ளைய டிவி பார்க்க வச்சாங்க. அப்போ முடிவு பண்ண சார், அப்போ வந்து அவர் ஆஃபீஸை விட்டு வெளில வந்துட்டார், உள்ள கேட்டில் வந்துட்டார், பார்த்துட்டாரு. அன்றைக்கி ஒரே சண்டை. அன்றைக்கே உடனே அழைச்சிட்டு போய் ₹1 கொடுத்தா ஆஃபர்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்து வீட்டில் உங்கள் பாப்பா டிவி பார்க்க போகும்போது கால் துடைக்க மேட் துணி பக்கத்தில் உட்கார வச்சு என் பிள்ளைய டிவி பார்க்க வச்சாங்க. நம்ம வீட்டில் இல்லாதனால தான் பக்கத்து வீட்டில் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம ஏன் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு அன்றைக்கி சாயங்காலமே வாங்கிட்டீங்க? நான் சாயங்காலமே வாங்கிட்டேன் சார். ஒரு 60,000 அன்றைக்கே செலவு சார். இஎம்ஐ. ஓகே. டிவி, ஹோம் தியேட்டர், இன்னும் அதெல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் வேறு என்ன வாங்க ஐடியா? ஃபோன் வாங்கணும் சார். ஃபோன் என்ன ஃபோனு? ஐஃபோன் வாங்கினா நல்லாயிருக்கு சார். 15 Pro Maxா? அதெல்லாம் பாசிபிளே கிடையாது சார். நான் சொல்லிட்டேன், என்னோடய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 20,000 தான். ஸோ அதில் வந்து என்னோடய இஎம்ஐ கடனே பார்த்தீங்கன்னா 22க்கு மேலே போகுது. நான் சொல்லிட்டேன், என்னுடைய வருமானத்திற்கு மீறி செலவுலாம் போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. என்னுடைய வருமானம் 20 தான். எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இதுதான் சார் பிரச்சனை. இதில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. இப்போ எனக்கு என்னன்னாக்கா, அவங்களுக்கு தெரியாது இஎம்ஐ வந்து யாருமே அவங்கள்ட்ட தானே பேச விடவே மாட்டேன். எந்த கடனாக இருந்தாலும் என்னோடய மனைவி வந்து யாருமே பேசக்கூடாது அப்படின்னு என்னோட நினைப்பு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் கடனே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழணும் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, ஒரு அடுத்தவங்களை பார்த்து கடன் வாங்குறது, குழுவில் லோன் வாங்குறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இழுத்துட்டாங்க என்ன. ஆனால் இருந்தாலுமே நான் வந்து ஒரு ஃபினான்ஸில் வந்து ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். நம்ம வீட்டு வாசலை யாரும் நின்றக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால எனக்கு 20,000 சேலரி, மேலே 22 ப்ளஸ் மொபைல் டிவியும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 26, 27 வந்துடும். எனக்கு 20,000 சேலரி வருதுனாக்கா, திரும்பி அடுத்த 5 தேதி 6 தேதியில் அடுத்த மாதம் சேலரியில் அட்வான்ஸ் போட்டுருவேன். ஒரு 10,000 அட்வான்ஸ் கொடுங்கன்னு கேட்பேன். அப்புறம் அடுத்து ஒரு 15ஆம் தேதி இன்சென்டிவ்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5,000 கொடுப்பாங்க. அப்புறம் கன்வென்ஸ், பெட்ரோல் கன்வென்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சு ரொட்டேஷன் பண்ணி அப்படியே மந்த் ரொட்டேஷன் ஆகிட்டே தான் சார் இருக்கும். இப்போ 20,000 சம்பளம், 25,000 மேலே இஎம்ஐ அப்படின்னா உங்களுடைய வரவை தாண்டி செலவுகள் இருக்குல்ல, இது எப்படி நீங்கள் மீட் அவுட் பண்ணுவீங்க? அவருக்கு அது ரொம்ப கடினமாக இருக்குல்ல, எவ்வளோ வழி இருக்குது அவருக்கு? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் என் ஃபேமிலியில் வந்து என் ஒய்ஃபுக்கோ என் குழந்தைக்கோ அந்த கஷ்டத்தை நான் காட்ட மாட்டேன் சார். ஆனால் அவங்களுக்கு நான் கஷ்டத்தை காட்டாமல் நான் அப்படியே நான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதால தான் என்னோடய கஷ்டம் அவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறது. முதல்ல நான் வேலைக்கு போகும்போது 10,000 எனக்கு கடன் கொடுத்தாங்க. அந்த கடனில் ஒரு ப்ளஸ் பைக் வாங்கினேன். அந்த பைக்கு நான் வாங்கும் போது 52,000 சார் ரெடி கேஷ். அந்த வண்டி இப்போ 12 வருஷமாக வந்து இன்னும் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு ஒரு வண்டி போய் எடுக்க போனால் 1,30,000 வருது. இன்னமும் அந்த வண்டியை நான் மாற்றாமல் எதுக்காக நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு அவங்கள்ட்ட சொல்லணும். ஆனால் அவங்க அதை யோசிக்க மாட்டாங்க. நீ அதெல்லாம் வேணாம், வெளில பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், நீ ஒரு பிரான்ச் மேனேஜர், நீ நல்லபடியாக வண்டி வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அடுத்தவங்க 1000 பேசுவாங்க, எனக்கு தேவை கிடையாது. என்னோட கேரியரை நான் பார்க்கணும். எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது சார். அடுத்தவங்க வந்து உங்ககிட்ட கேட்க மாட்டாங்கல்ல. நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க, வீட்டில் அவங்க தான் இருப்பாங்க, தெருவுலேயும் அவங்க தான் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்கக்கிட்ட தான் வந்து எல்லாருமே கேட்பாங்க. அதை தான் அவங்க உங்ககிட்ட காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் வாங்கணும்னு அவங்க அதனால தான் ஆசைப்படுறாங்க. தங்கச்சி, அதாவது நம்ம வாழ்கிறோன்னா நம்மளுடைய சந்தோஷத்துக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். அடுத்தவங்களுக்கு நம்முடைய வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்குன்னு காட்டுறதுக்கு நம்ம வாழக்கூடாது. நம்ம சாப்பிட்றோன்னா நம்ம வயர் நிறையதான் நம்ம சாப்பிட்றோம். அடுத்தவங்க பிரம்மாண்டமாக பார்க்கணும், அற்புதமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வாழக்கூடாது. நம்ம உடை நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நம்ம சந்தோஷத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு மனிதனுக்கு வந்து கடினமான சிறை அல்லது வந்து ரொம்ப கஷ்டமான சிறை என்ன தெரியுமா? நிம்மதி இல்லாத வீடு. அது வந்துருச்சுன்னா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான சிறை. மற்ற எந்த சிறைனாலும் வெளில வந்துடலாம். ஆனால் ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு நிம்மதியில்லாத வீடு அமைஞ்சிச்சு வச்சுங்களேன், அது ஒரு பெரிய டார்ச்சர் ஆகிடும். ஆக்சுவலாக வந்து கும்பகோணத்தில் தான் சார் நான் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய சொந்த ஊர் கும்பகோணம் தான். லோக்கலே தான் ஒர்க் பண்ணுறேன். ஆனாலுமே தினம் வீட்டுக்கு வந்தாலுமே இவங்க பண்ணுறதெல்லாம் மற்ற கோவம் வந்துருக்கனால கும்பகோணத்தில் அங்கே ஆஃபீஸ்லேயே ஸ்டே பண்ணிடுவேன். ஏன்னா அவங்க பண்ணுறது, வீட்டில் குழந்தைங்க பண்ணுறது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாகும். அதனால் நான் அங்கே கும்பகோணம் ஆஃபீஸ்லேயே ஸ்டே பண்ணிவிடுவேன் சார். நான் இவ்வளோ தூரம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ல, அதை மறுபடியும் நீ அந்த சேமிப்பு செஞ்சு வச்சுருந்தேனாக்கா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் பலமுறை கேட்டிருக்கேன். நீ ஒன்றும் இல்லைம்மா, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோட
ஒரு மனுஷன் டெய்லி வண்டி எடுத்துகிட்டு போனால் இவ்வளோ கடனோட கூறில் அங்கேயும் யோசிச்சிட்டே போகிறாரு, ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து. அதை தாண்டி பைக்கில் போகும் ஒரு ஆக்சிடென்ட்னா யாருமா பொறுப்பு இதுக்கு? ஆக்சுவலாக இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு ஆசை இருக்குன்னு. ஸோ அந்த ஆசை கூட ஒரு லிமிட்லேஷனோட இருந்தால் நல்லா இருக்கும், தேவைக்காக இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடன் பட்டு இந்த மனுஷன் நிற்கிறாங்கன்னா அவருக்கு தான் தெரியும் அதோட வழி. இன்னைக்கு நம்ம வீட்டில் உட்காந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். ஆனால் தேவைக்காக பண்ணுறோமா? நீங்கள் நினச்சிங்களே என் குழந்தை வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போனாங்க, இந்த மாதிரி உட்காந்து பார்க்க வச்சாங்க, ரொம்ப கஷ்டமாக, எனக்கு கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே லிமிட்லேஷனில் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கலாம். அது வாங்கி அதை அடைக்கணும். இப்போது கடன்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு 4-5 பேருக்கு மேலே ஃபோன் பண்ணி கேட்கும்போது என் மனைவியை நான் ஒருத்தவங்களை கூட கேட்க விட மாட்டேன்னு சொன்னாரே, அந்த கணவனை நான் கடன்காரனை ஆக்க மாட்டேன், நான் கடன்காரனை வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் உங்களால் சொல்ல முடியும்? ஓகே, உங்களோட அப்சஷன் என்ன? எந்த பொருள் வாங்குறதுல உங்களுக்கு பெரிய அப்சஷன்? மேக்கப் ப்ராடக்ட்ஸ். ஓகே, என்ன வாங்குவீங்க? க்ரீம்ஸ், பேக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் கை வச்சிருக்க பேக் என்னோடது தான். இதுவா? இட்ஸ் எல்வி பேக். ஓகே, எவ்வளவு இது? அது வந்து ஒரு 1.15 lakhs. 1 லட்சமா? 1.15 ஆஃபரில் வாங்கினேன். ஆக்சுவலாக 2 lakhs இது. இது 2 லட்ச ரூபாயம்மா? ஆர் யூ சீரியஸ்? 2 lakhs rupees-ஆ? யா, இட்ஸ் ஆஃப் பிராண்ட். இவ்வளோ மொத்த பேக் சேர்த்தா கூட 2 லட்ச ரூபா வராதுமா. ஒரு பேக் 2 லட்ச ரூபாங்கிறீங்க. கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் பிராண்ட் பைத்தியம்னு சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி இப்போ பிராண்டுக்காக வாங்குறவங்களாம் யார் கை தூக்குங்களேன்? நான் ஒரு பிராண்ட் அப்படிங்காவே நான் ஐ வில் ஸ்பெண்ட் எனி அமௌண்ட். நீங்கள் என்ன பிராண்ட் வாங்குறீங்க? இந்த பிராண்டுக்காகவே நான் வாங்குறேன், எவ்வளோ வாங்குறீங்க? மோஸ்ட்லி நான் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸில் ரொம்ப பிரியப்பட்டு என்ன பிராண்டில் வாங்குறீங்க? மியூசிக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரி. ஸோ நார்மலாக ஒரு ஹோம் தேட்டர்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா, நார்மலாக ஈவன் ஹோம் தேட்டர்ஸ் வந்து ஒரு 10,000, 20,000, 50,000-க்குள்ளே கூட இருக்குது. பட் நான் வாங்குறது ஒரு 2.5 lakhs இங்கே இருக்கிறேன். 2 லட்ச ரூபாயா? 2 லட்ச ரூபாய். இட் ஹாஸ் எ பிராண்ட். ஓகே, நீங்கள் நீங்கள் பாட்டு கேட்குறதுக்காக? பாட்டு கேட்குறது எனக்கு இன்ட்ரெஸ்ட். 2 லட்ச ரூபாய்க்கு ஸ்பீக்கர் மட்டும் வாங்குறாங்க. கேட்டோன்னே பக்குன்னு இருந்துச்சு. எப்போவுமே அதிகமாக காசு இந்த மாதிரி ஸ்பீக்கரு, ஹெட்செட்டு இதில் தான் சார் செலவு பண்ணுவாங்க. ஹெட்செட் எவ்வளோ வச்சுருக்கீங்க சார்? ஹெட்செட்ஸ் மோர் தென் 50 இருக்குது சார். சார் அதுக்கு மேலே வச்சுருப்பாங்க சார். சார் எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணுவார்? இப்போ 2 லட்ச ரூபாய்க்கு ஸ்பீக்கர் வாங்குங்க, நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? சார் கண்டிப்பாக கேட்பேன் சார், கேட்காம இல்லை சார். அந்த 2.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டில் யூஸ் பண்ணவும் முடியல சார், அதிகமான சவுண்டு வைக்க முடியல. கீழ் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக சவுண்டு கேட்குதுன்றதுனால ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 2.5 லட்ச ரூபாய்க்கு ஸ்பீக்கரை வாங்கிட்டு இப்போ நான் புது வீடு கட்டணும் சார், அந்த மாதிரி போயிட்டுருக்கு. 2 லட்ச ரூபாய்க்கு வாங்குறதுங்கிறது எனக்கு ஒரு என்ன சொல்ல, அது ஒரு வேஸ்ட் ஆஃப் மணியாக படுது அப்படின்னு உங்களோட ஏர்னிங்ஸ்லாம் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அவங்க. இப்போ ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ஹாப்பினஸ் அதுக்காக. ஏன்னா நான் என்னோட ஸ்கூலிங்ஸ் டைமில் இருந்தே எங்கள் அப்பா வந்து விவசாயம் பண்ணிவிட்டு விவசாயத்தில் கஷ்டன்றதுனால ஒரு ஆடியோ சென்டர் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போலேருந்தே நான் பாட்டு கேட்டே நான் வளர்ந்துருக்கிறேன். ஸோ அதனால் என்னோடய ஆசை, அது என்னோடய ஆசையை நான் நிறைவேற்றிக்கிறேன். பட் ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஜென்யூனாக ஒரு டவுட் தான் சார், இந்த சைடில் இருக்கிறவங்களோட ஹாப்பினஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்கு. ஏன்? இப்போ பிராண்டிங்னு ஒன்று இருக்குது. இப்போ அவன் பிராண்டை நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு எமோஷன் கிடைக்குது, ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். இன்னொன்று அந்த குவாலிட்டி இருக்குது, நான் ஏன் பிராண்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இல்லை சார், பிராண்ட் யூஸ் பண்ண வேணாம்னு நாங்கள் யாருமே சொல்லலை. உங்களுடைய வருமானத்தில் அந்த பிராண்டை வந்து அக்வயர் பண்ண முடியும், வாங்க முடியும் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுக்காக கடன் வாங்கி தான் நான் வந்து பிராண்டை வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதை தான் நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணுறோம். கடன் வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தனிநபர் கடன் அதிகமாகும், ஒரு நாட்டோடைய கடனும் வந்து அதிகமாகுது. ரைட்டுங்களா? இதனால் வந்து இந்தியா பொருளாதார வளர்ச்சி தான் வந்து கஷ்டத்தில் போகுதே தவிர மேம்படலை. சார் ஆக்சுவலாக மார்க்கெட்டிங்கில் பிராண்டிங்கிறது ரொம்ப முக்கியம் சார். இல்லை சார், மார்க்கெட்டுக்கு பிராண்டு முக்கியம், அந்த கம்பெனிக்கும் பிராண்டு முக்கியம் தான். நீங்கள் வாங்கினா கம்பெனி முக்கியம் தான். கம்பெனி நல்லா இருக்கும், நான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆக்சுவலாக என்னென்ன சார், இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கு ஒரு பிராண்ட் அப்படிங்கிற ஒரு நேம் வருது இல்லை, அந்த நேமோட வேல்யூ என்ன, அந்த பிராண்ட் அல்லாத எனி சம் லோக்கல் ப்ராடக்ட் இல்லை எனி ப்ராடக்ட் அதோடைய வேல்யூ என்ன, இந்த பிராண்டிங்காக ஒரு வேல்யூங்கிறது இஸ் இட் ரைட்? பிராண்டுக்காக வேல்யூன்னா அதனுடைய குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, இப்போ பிராண்ட் அப்படின்னாலே ஒரு குவாலிட்டி, அதனால் நான் அதை வாங்குறேன், அது சரி நினைக்கிறீங்களா? இப்போ எனக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி தான் எடுத்து குடித்தா தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வசதி இருந்தால் நான் ஃப்ரிட்ஜு வாங்கி தண்ணி எடுத்து குடிப்பேன் சார். வசதி இல்லைன்னா பானையில் தண்ணி இருந்ததுன்னா அதை எடுத்து வந்து குடிச்சுட்டு நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு போகிறேன். இதுக்கு எதுக்கு பிராண்டு? சாட்டிஸ்ஃபைடானே ஆகணும் நான். அதுக்கு பிராண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது எந்த அவசியமும் இல்லை, எந்த கட்டாயமும் இல்லை. இது எல்லாமே கன்சியூமர் தான். மார்க்கெட் நம்ம திணிக்குது, அப்படி பார்க்க சொல்லி நம்மளை திணிக்குது. வேறு பிராண்டிங். நான் வந்து இது வரையும் 102 ஷூஸ் வச்சுருக்கேன் சார். 102 ஷூ? 102 ஷூஸ் வச்சுருக்கேன் சார். நான் ஒரு டான்ஸர் சார்.
ஸோ ஓகேங்களா. ஸோ நான் டான்ஸருங்கிறனால வந்து நான் பிராண்டடான ஷூஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஷூ வந்து 12,000க்கு வந்து ஒரு ஷூ வாங்கினேன். ஆக்சுவலி நான் அந்த ஷூ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இந்த எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறப்ப ஸோ நல்ல ஷூ போட்டிருந்தாலும் ஃபஸ்ட்டு வெறுங்காலில் தான் ஆடிட்டு இருந்தேன். வெறுங்காலிலே ஆடி டான்ஸ் கற்றுக்கிட்டு நான் ஒரு ஷோ போனேன் சார். ஆக்சுவலி அதுதான் ஃபஸ்ட்டு ஷோ, என்னோடய ஃபஸ்ட்டு ஷோ ஒரு ஈவெண்ட் ஷோ. ஸோ அதில் போயிட்டு நான் ஆடிட்டு அதில் ஒரு பேமெண்ட் வந்துச்சு சார். ஸோ அந்த பேமெண்ட்டை நான் இனிஷியல் அமௌண்ட்டாக கட்டி இஎம்ஐயில் தான் நான் ஃபஸ்ட்டு ஷூ எடுத்தேன் 12,000க்கு. ஸோ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இஎம்ஐ வாங்குறதுனால உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, நிறையா இஎம்ஐ வாங்குறதுனால கஷ்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த ஷூ வாங்கலை இஎம்ஐயில் அப்படின்னா என்னோட டான்ஸை நான் இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி இவ்வளோ இந்த வரையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்க முடியாது சார். முக்கால்வாசி பேர் பிராண்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது அவங்க இருக்கிற ஒரு கூட்டத்தில் போய் அதை சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெருமைங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. அதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேணாம், அவங்களே சொல்லிட்டாங்க அதை. ஆமாம், இது வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் டிஸார்டர் மட்டும்தான். இவங்களுக்கு பொருளாதாரத்தில் வசதி இருந்துச்சு, அவங்க ஓகே வாங்குறாங்க, அதை குறை சொல்ல நம்ம யாரும் கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு இவங்கள மாதிரி பார்த்து அதில் அட்மியர் ஆகி தானும் வாங்கணும்னு வாங்கினதுனால எவ்வளோ பெரிய அழுத்தம் உண்டாகுது அந்த வீட்டில். இதை விடங்க சார், 40,000 இருந்தால் ஒரு சம்பளம் வாங்கினா ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன பொண்ணுங்கள்லாம் இன்னைக்கு 1,00,000 ரூபாய்க்கு கம்மியாக சம்பளம்னா வேண்டான்னு நோ சொல்கிறாங்க. இதனால் கிட்டத்தட்ட 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத மணமகன்களோட பர்சன்டேஜ் அதிகரிச்சுட்டே போகுது. இதெல்லாம் சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கங்க சார். இது தவறுங்க சார். இப்போ நான் சொல்கிறேங்க சார், நான் ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிஜி டீச்சர் 25 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். என்னோட சேலரி 1.5 lakhs. ஆனால் நான் 10,000ல் சாட்டிஸ்ஃபையாக வாழ்வேன். என்னோட சாரி வெறும் 1,000 rupees தாங்க சார். இந்த 1,000 rupees சாரியோட 50 லட்சம் ரூபாய் சாரி கட்டிட்டு இருக்கவங்கள விட நான் வந்து இன்டெலெக்சுவல்னும் என்னை வந்து பர்சனாலிட்டி உள்ள ஆள்னு நான் நினைக்கிறேங்க சார். ஆமாம், சி ஹாப்பினஸும் பர்சனாலிட்டிலையும் இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ள இருந்து வர வேண்டியது. நீங்க பேசுனதை காட்டிலும் இவங்க பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குல்ல, அது அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. சார் நான் சொல்றேன், நான் வந்தேன்னா ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கலைன்னா அப்புறம் நான் என்ன ஒரு ஜெனரேஷனை நான் கிரியேட் பண்றேன். இந்த நிகழ்வை இன்னும் ஸ்பெஷல் ஆகிறதுக்காக 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒருவர் ஆக்டர் திரு வருண் அவர்கள், அதே போல மகாலட்சுமி கமலக்கண்ணன், ஃபவுண்டர் ஆஃப் மகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நேர்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், திரு வருண் அவர்களுடைய அம்மா. இப்போ இவங்க பேசும்பொழுது நிறைய செலவுகள் சொன்னாங்க, நிறைய செலவு பண்ணுறது, நிறைய பொருட்கள் வாங்குறது. ஒரு குடும்பத்தில் நிறைய பொருட்கள் வாங்குறதோ இல்லை செலவு பண்ணுறதோ யாரால நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பெண்கள் தான் அதிகமாக வாங்குறாங்க. எப்படி சொல்கிறீங்க? நான் பார்த்த அனுபவத்தில் தான் சார். எனக்கு 50 வயசு ஆகுது, நான் நிறைய பேரை பார்க்குறேன், பார்த்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன். இப்போ பெண்கள் தான் அதிகமாக செலவு செய்வது, இந்த இஎம்ஐ மாதிரி விஷயமோ இல்லை வந்து அதிகமாக பொருட்கள் வாங்கி குவிக்கிறதோ அப்படிங்கிறது பெண்கள் தான் ஆண்களை காட்டிலும் அப்படிங்காங்க. உண்மைதாங்க சார். காரணம் என்னென்னா, எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப முதல்ல வந்து இப்போ தான் இஎம்ஐங்கிற வார்த்தை வருது. அதுக்கு முன்னாடி தவணை முறை திட்டம்னு ஒன்று இருக்கும். எங்கள் அம்மா வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, முதல் இஎம்ஐயில் வாங்குறது, அப்படி இஎம்ஐ தவணை முறையில் வாங்கினது கிரைண்டர். எங்கள் அம்மாவுக்கு வந்து கிரைண்டர் வாங்கணும்னு ஆசை. இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கு போகணும், இல்லை நம்ம கல்லில் அரைக்கணும், அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு வர அந்த டைமிங் எல்லாத்தையும் யோசிச்சு தான் வாங்கினாங்க. உங்களோட அம்மா வந்து என்னெல்லாம் அப்படி இஎம்ஐயில் வாங்கினாங்க சார்? எனக்கு தெரிஞ்ச இது அயன் பாக்ஸ் வாங்கியிருக்கேன் சார். இன்றைக்கி அயன் பாக்ஸ் ஒரு 300 ரூபாய்க்கு கிடைக்குது. எனக்கு வந்து ஸ்கூல் அயன் பாக்ஸ் வாங்கியிருக்காங்க, கிரைண்டர் வாங்கியிருக்காங்க, டியூப் லைட் வாங்கியிருக்கோம், ஃபேன் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து சீலிங் ஃபேன் வந்து இன்றைக்கி வந்து 1200 அந்த 800 சம்திங். அப்போல்லாம் வந்து 1500 சீலிங் ஃபேன் வாங்க ரொம்ப சிரமம். சீலிங் ஃபேன் வாங்கியிருக்காங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக நான் வந்து இது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பீரோ வாங்கினேன். கல்யாணமாகி முதல் வாங்கினது பீரோ தான். பீரோவும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் வந்து இஎம்ஐயில் தான் வாங்கினேன். ஓகே, ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் இஎம்ஐயில் வாங்கி இஎம்ஐயில் தாங்க சார் வாங்கினது. இன்றைக்கி இருக்க சமுதாயத்தில் இஎம்ஐங்கிறது வந்து இவங்கெல்லாம் வந்து அது மூலிமா நாங்கள் பொருள் சேர்த்துட்டு தான் இருக்கோம். ஓகே, இப்போ அந்த பொருட்கள்னால இப்போ நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்தீங்க? ஏன்னா அப்போ வளரும் காலகட்டத்தில் அது தேவைப்பட்டுச்சு. கண்டிப்பாக. அதனால உங்களுக்கு என்னெல்லாம் கம்ஃபர்ட் இருந்துச்சு? கம்ஃபர்ட் ஜோன்னா இப்போ ஒரு மாவாட்டி வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க, 2 நாளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வெளியே போக வேண்டிய நெசிட்டி இருக்காது. அயன் பாக்ஸ் வந்து நான் சட்டை வந்து ஸ்கூலுக்கு போகும்போது பையன் வந்து நான் கவர்மெண்ட் உங்கள் லைஃப் ஸ்டைல் முன்னேறி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தான் இருக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் முன்னேறி தான் இருக்குங்க. இப்போ என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு டிவி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். இது எல்லாமே ஒவ்வொன்றா வந்து ஆடம்பரத்துக்காக இல்லை, நம்ம தேவைக்கு வாங்குறோம். வெளியிருக்க வரும்போது நம்மளை இது பண்ணுறதுக்காக வாங்குறோம். டிவியும் வாஷிங் மிஷினும் யாரும் ஆடம்பரம்னு சொன்னாங்கன்னா அது வந்து அவங்க வேற ஏதோ உலகத்தில் வாழ்றா அர்த்தம். அது ஒரு ஃபேமிலிக்கு தேவையான ஒன்று, அது ஆடம்பரம்லாம் சொல்ல முடியாது. ஓகே மேடம், இப்போ நீங்கள் உங்களோட ஆஸ்பெக்டில் மேடம், உங்களோட அனுபவத்துலேயும் சரி, நீங்கள் பார்த்த விஷயங்களையும் சரி, இந்த மாதிரி வந்து ஒரு பொருள் செலவு பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீட்டில் ஆண் பெண் இருக்காங்கன்னா இதில் வந்து யார் அதிகமாக இதில் வந்து இந்த ட்ராப்பில் விழுறாங்க இல்லை அதிகமாக செலவு பண்ணுறான்னு நினைக்கிறீங்க?
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் அவங்கவுங்களுடைய பதவி அவங்களோட பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாரும் வாங்குவாங்க. இப்போ நம்ம என்னோட பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் கண்டிப்பாக அதிகமான திங்ஸ் தான் வாங்குவேன். பிகாஸ் நான் வந்து ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 எபிசோட்ஸ்க்கு மேலே பியூட்டி ப்ரோக்ராம் டிவிலலாம் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் லிமிட்டடாக வாங்கி நான் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு டைமும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தேவைப்படுது, அது அவசியமாக இருக்குது. அதுக்காக நான் கண்டிப்பாக வாங்குவேன். ஓகே. நீங்கள் செலவு பண்ணுறதுங்கிறதுல ஆண் பெண் பார்க்கும்போது கேஸ் டு கேஸ் மாறுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ அவங்க சொல்கிற மாதிரி இல்லை பெண்கள் தான் இந்த விஷயத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க, அதிகமாக செலவு பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி இல்லை. இதோ என்னோட எதிர்க்க இருக்காரு என்னோட சன்னு. அவரை பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொஃபஷனலுக்கு இல் பை ஆல்வேஸ் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் தான் வாங்குவார். பட் அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளோ தான் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் வாங்கினாலும் அதை அழகாக அவர் யூஸ் பண்ணுவார், அதை வேஸ்ட் பண்ண மாட்டார். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதே என்னோட பெரிய சன் அஸ்வின் இருக்காரு, அவர் வந்து ரொம்ப சிம்பிள் பர்சன், அவர் எதுவுமே வாங்க மாட்டார். அதுதான். ஓகே வருண் பிரதர், இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களில் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறத எதை டேர்ம் பண்ணுவீங்க? மீன் என்னெல்லாம் எக்ஸ்பென்சிவான பொருள் வாங்குறீங்க? எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ்னால் அதான் ஷூஸாக இருக்கட்டும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஷூ இதோ அவங்களும் சொன்னாங்க இப்போ இந்த மாதிரினா இது பிராண்டட். இது என்னென்னா நார்மலாக ஷூஸ்னால் 5000 ரூபாய்க்கு வாங்கலாம், 10,000 ரூபாய்க்கு மேக்ஸிமம். நான் நார்மலாக ஷூ கலெக்ட் பண்ணுறேன். நான் ஜென்ரலாக எனக்கு பிடிக்கும். எத்தனை பேர் ஆஃப் ஷூஸ் வச்சுருக்கீங்க? நான் ஷூஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-50 வச்சிருப்பேன். ஆமாம் 40 to 50. ஆமாம், வெறும் எனக்கு ஷூ மட்டும் தான் பிடிக்கும். இதுக்காக நான் வாட்ச் கலெக்ட் பண்ணுவேன், எனக்கு வந்து கூலர்ஸ் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்றது இல்லை. எனக்கு ஷூக்கு மேலே எனக்கு பிடிக்கும், அதனால நான் பண்ணுறேன். அதுவும் அதான் இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்ன ஷூஸ்னது ஒரு 5,000 10,000 ஒரு நார்மலான இது. பட் இந்த ஷூ வந்து ஒரு 60,000 70,000 இருக்கும். 60,000 70,000 இருக்கும். பட் ஆனால் இப்போ என்னென்னா இந்த ஷூ வந்து எனக்கு இது ஃபார் இன்ஸ்டன்ஸ் எப்படின்னா எனக்கு இது நான் வாங்கணும்னு சொல்லி பர்டிகுலராக வச்சு யோசிச்சு ஒரு ஜோனில் இதுக்குன்னு ரிசர்ச் பண்ணி எங்கே என்ன ஏதுன்னு வச்சு இதுக்குன்னு எனக்கு பிடிச்ச மேட்டருக்கு நான் அவ்வளோ டைம் செலவு பண்ணி இது வேணும் அப்படின்றதுக்காக இதை நான் எனக்கு ட்ரீட்டாக யூஸ் பண்ணிப்பேனோ தவிர மற்ற இதில் எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது, இல்லை வேறு ஏதோ ஒரு இதில் ஒரு டைமில் வந்து நான் வந்து டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னும் போது என்னை என்டர்டெயின் பண்ணுறதுக்கோ இல்லை என்னோட மைண்ட் செட்டை நான் ஸ்டேபிள் பண்ணுறதுக்கோ நியூட்ரலாக கொண்டு வர்றதுக்கோ இந்த மாதிரி திங்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். தவிர என்ன இது வாங்குறதுனால வந்து இது இருக்குது அதனால் நம்ம வாங்குகிறோம் அந்த மாதிரி. ஆனால் எனக்கு பேசிக்லி மைண்ட் செட் மேட்டர்ஸ். இப்போ நான் இதெல்லாம் போட்டால் நான் கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் போடுவேன். அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் தான். ஓகே. ஆனால் இப்போ வந்து எவ்வளோ விஷயங்கள் பொருட்கள் வாங்கி குமிச்சாங்க அப்படிங்கிறத பேசுகிறோம். எந்தெந்த பொருட்களை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை வாங்கக்கூடாது அப்படின்றத பற்றி இல்லை. அதாவது நமக்கு தகுதிக்கு மீறி நம்மளுடைய வசதிக்கு மீறி நம்ம வந்து அனாவசியமான பொருளெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது. அதாவது சில பேர் வந்து கௌரவத்துக்காக ஒரு ப்ரிஸ்டேஜ் இஷ்யூக்காக அவங்க வாங்கிட்டாங்க, அவங்கக்கிட்ட இருக்குது அதுக்காக நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது அனாவசியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 திங்ஸ் இருந்தால் போதும், ஆனால் அந்த வீட்டில் ஒரு 50 திங்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதும் அனாவசியம்தான். ஸோ நம்ம வரவுக்கு ஏற்ற வசதி இருக்கணும், வசதிக்கு ஏற்ற வாழ்க்கை வாழணும். நமக்கு தேவையான பொருளை நம்ம வந்து வாங்கி அனாவசியமாக வாங்காத தேவையான பொருளை வாங்கி அதை வந்து நம்ம வீட்டுக்கும் சரி நம்ம வாழ்க்கைக்கும் அதில் அழகு சேர்த்து அதில் நம்ம மனசு மகிழ்ச்சி அடையிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தமிழா நிகழ்ச்சியில் நல்ல சிறந்த பேச்சாளருக்கு எங்களுடைய மகா குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஹேர் அண்ட் பியூட்டி சார்பாக இந்த 10,000 கிஃப்ட் வவுச்சரை நாங்கள் கொடுக்குறோம். அது யார் வாங்க போகிறாங்கிறத பிரதர் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுங்க. யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவில் நீங்கள் தான். இந்த பரிசு வந்து அவங்க நல்லா பேசுனாங்க அப்படின்னு தாண்டி அவங்க வாழ்க்கையில் நிறைய சிரமப்படுறாங்க, அதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக டோக்கன் ஆஃப் லவ்வாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த கிஃப்ட் வவுச்சர். இந்த நிகழ்ச்சி நிறைய பொருளாதாரம் சார்ந்து பேசுறதுனால இந்த பொருளாதாரத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு கெஸ்ட் நம்ம கூட இணைகிறாங்க. மிஸ்டர் ராஜேஸ்வர் மூர்த்தி, எக்கனாமிஸ்ட். வணக்கம் சார். இப்போ நீங்கள் வந்து நிறைய பொருளாதாரம் சார்ந்து டிப்ஸ் கொடுக்குற ஒரு ஆள். இப்போ ஒரு நேஷன் ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய செலவு பண்ணுங்கள், காசு பழங்கட்டும், சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் கண்ட்ரி எக்கனாமி டெவலப் ஆகும் அப்படின்னு ஒரு ஃபிலாசபி சொல்லுவாங்க. வரல்ஸ் இப்போ தனி மனிதரில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் தான் உயர்த்திருக்கு. இப்போ இந்த அப்ரோச் ஒன்று இருக்குது, ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக ஒரு அப்ரோச் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சேமிப்பு ப்ளஸ் செலவு இது ரெண்டுத்துக்குமே ஒரு நேரம் இருக்குது. இடம் பொருள் ஏவல் மாதிரி சேமிப்பு ப்ளஸ் செலவு இதுக்கு ஒரு நேரம் இருக்குது.
எல்லாருக்கும் தங்களுடைய வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கணும், தங்கள் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் கட்டாயமாக உண்டு. அந்த உந்துதல் வந்து வெளியேந்து வருதா இல்லை உங்கள் மனசுக்குள்ளேருந்து வருதாங்கிறதுல தான் வித்தியாசம். வெளியேந்து வந்ததுன்னா அது ப்ரெஷர். இது இப்போ அவர் சொன்னார், நான் வாங்குகிற சம்பளத்தை விட எனக்கு அதிகமாக செலவுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இட் பிகம்ஸ் அ ப்ரெஷர். தட் ப்ரெஷர் பிகம்ஸ் அ டிப்ரெஷன். ஒரு பியர் ப்ரெஷருக்குள்ளே வரக்கூடாது. ஆமாம், பியர் ப்ரெஷர், சொசைட்டல் ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு வாழ்க்கையை தொடங்கும் பொழுது உங்ககிட்ட சேமிப்பு அதிகமாக இருக்கணும், செலவுகள் கம்மியாக இருக்கணும், தேவைகள் ஆசைகள். வாழ்க்கையோட தொடக்கத்தில் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் மணி நீங்கள் சேர்த்து வைக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு மட்டும்தான் இஎம்ஐயில் நீங்கள் வாங்கணும். வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆன பிறகு, அதாவது நல்ல பணம் சேர்த்து வச்ச பிறகு ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ஆசைகளை தாராளமாக தீர்த்துக்கோங்க. எது வரைக்கும் நல்லதுன்னா உங்களுடைய ஆசைகள் மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் இட்ஸ் குட். ஓகே, ஒரு சின்ன தின் லைன் தான். ஆக்சுவலாக எனக்கு இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. தன்னுடைய ஆசைக்காக செலவு பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக செலவு பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணுறோம், கஷ்டப்பட்டு ஹார்ட் ஏர்ன் பண்ணி அதை செலவு பண்ணுறதுல ஒரு தவறுமே கிடையாது. 100% செலவு பண்ணலாம். நம்ம இஷ்டம்தான். நமக்காக ஏர்ன் பண்ணுறோம், நமக்காக செலவு பண்ணாமல் இருக்கிறதுல வந்து அது ஒரு மீனிங்லெஸ்ஸாக போயிடும். ஸோ அதை பண்ண அவசியம் இல்லை. பட் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இந்தியா உட்பட நம்ம ஃபேமிலிஸ் எல்லாமே டெவலப் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் கல்ச்சரில் தான். நல்லா எல்லோரும் உற்று கவனிச்சிங்கன்னா, நான் ஆக்சுவலாக இதை வந்து ஒரு பிளேயிங் கேலரியில் சொல்லணுங்க நான் சொல்லலை. நீங்கள் எல்லார் வீடுகள்லையுமே இந்த சம்பவம் இருந்திருக்கும். அப்பா திடீர்னு காசு இல்லைன்னு பாரு, அம்மா எங்கேயாவது கடுகு டப்பா மிளகு டப்பாலேருந்து ஒரு 100 ரூபா 200 ரூபா எடுத்து கொடுப்பாங்க. இது எல்லார் வீட்லையும் பார்த்துருப்போம். பட் சேட் திங் இஸ் என்னன்னா, இப்போ அந்த சீன்ஸ்லாம் இப்போ கம்மியாகிட்டு வருது. வீட்டில் எல்லார் வீட்லையும் பார்த்துட்டு இருந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாயிடுச்சு. வெகு சில ஃபேமிலிஸில் மட்டும் பார்க்குறோன்னா நம்ம ஸ்பெண்டிங் நேச்சரை நோக்கி நகர்ந்துட்டோங்க தான் காட்டுது. பட் ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும், இந்தியன்ஸ் வந்து எதுக்கெல்லாம் பேர் பெற்றவர்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சேவ் பண்ணல ரொம்ப பெருமை பெற்றவர்கள். நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் வந்து வீடுகளில் மட்டும் இல்லை, ஐஎஸ்ஆர்ஓ எடுங்க. ஐஎஸ்ஆர்ஓவில் மிஷன் சந்திராயன் 3யோட பட்ஜெட் வந்து 600 கோடி தான். இதே நீங்கள் ரஷ்யாலேயோ இல்லை யூஎஸ்லேயோ பண்ணிங்கன்னா இதோட பட்ஜெட் எங்கேயோ எகிரும். 600 crores நம்ம சயின்டிஸ்ட்லாம் ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணி கொடுத்தாங்க. இன்டர்ஸ்டெல்லர் படம் 1200 கோடி. ஸ்பேஸை பற்றி எடுத்த படம் 1200 கோடி. நம்ம இங்கேருந்து விண்வெளிக்கே நம்ம சேட்டலைட் அனுப்பிச்சிட்டோம், வெறும் 600 கோடி. இது எப்படி சாத்தியமாச்சு நினைக்கிறீங்க? நம்ம சயின்டிஸ்ட்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆற்றல். இதெல்லாம் உலக நாடு பார்த்து வியக்குது. எலான் மஸ்க் ட்வீட் பண்ணுறாரு, வாவ் அப்படின்னு மாதிரி இந்த சம்பவத்தை பார்த்துட்டு. இது நாட் ஓன்லி ஸ்பேஸில் மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட ஆக்டிவிட்டீஸ்லையும் இந்த சேவிங் கல்ச்சரை இன்னும் தொடர்ந்தோம் அப்படின்னா இன்னும் இந்தியா மட்டும் இல்லை, நம்மளோட ஃபேமிலிஸும் வெவ்வேறு இடத்துக்கு போகலாம். அதுக்கு மிக முக்கியமானது சேவிங் கல்ச்சர் தான். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸ்பெஷல் பார்ட்னர் யமகா FCSF வெர்ஷன் 4 லார்ட் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ். ஜுவல்லரி பார்ட்னர் தூத்துக்குடி அன்னை ஜுவல்லர்ஸ், இப்போது சென்னை பள்ளிக்கரணையில். கோ பிரசன்டட் பை ட்வின்பர்ட் லெகின்ஸ், வியர் இட், ஃபீல் இட், லவ் இட் அண்ட் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டியூட், மதுரை வாயில், சென்னை. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.